ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய், எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். எப்படி அடுத்த பால் பிச்சை விட்டு வெளியில போயிருச்சா? ஐயா, தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? இப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்களா மனுஷங்களாடா? மனுஷனா நீ? மனுஷனா நீங்களா? என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்களா? எவன் அவனுக்கு வேலை கொடுத்தா? ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? அட கர்மமே. ஐயோ, இது பிடைக்கிறா. தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம்டா? ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. 1000 ரூபாதாரம் அரிசி பருப்பும் தாரம். என் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாயும் வேணாம், அரிசி பருப்பு வேணாம். போட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா? ஜனவரி 26 குடியரசு தினம். என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய், எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். எப்படி அடுத்த பால் பிச்சை விட்டு வெளியில போயிருச்சா? ஏற்கனவே 50 வயசு ஆள 10 வயசு பையனை மாத்திட்டீங்க. இன்னும் ஒரு வாரம் வச்சிருந்தீங்க, அப்புறம் 10 வயசு பையன் பால் குடிக்க பையனை மாறிடுவேன். அப்புறம் இந்த மாதிரி நிலைமை நினைச்சு பாருங்க. இப்பவும் நான் சொல்றேன் கோபால், என் உள்ளத்திலே அவரை தவிர வேற யாருக்கும் இடமில்லை. நீங்க வாங்கி தருகிற வீடுகள் பொருட்களை எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது. பூவைத்தாய் பூவைத்தாய் மனம் பூவை கோர்ப்பு வைத்தாய். வாழ்க்கைனா தோக்கது வரும்னா அதுக்காக தோத்துதான் போகணும். சென்டர் வந்துட்டு என் வீட்டுக்கு குடுத்தன வர போறாங்களாமா. 9ங்க. என் வீட்டுக்குள்ள உன்னை விட மாப்பும் மந்தாரமா தான் இருக்கிறேன் பாக்குறியா? 9 விசிலுக்கு சொந்தக்காரரே, எங்களின் வழிகாட்டியே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, எங்கள் ஆயூரின் அண்ணனே, உம்மை வணங்குகிறோம். எங்களுக்கு பெரிய பொறுப்பு. நான் அப்படி வாயில என் கூட விட்டு ஆட்ட யார கேக்குற 9 என் வீட்டுக்குள்ள வர கேக்குற 9 உன்னை விட மாப்பும் மந்தாரமா தான் இருக்கிறேன் பாக்குறியா? 9 செருப்பு பிஞ்சா வந்து அவன் தூக்கி சொறி வச்சு ப்ரோ போட்டா. இதுக்கு என்ன ப்ரோ செலிப்ரேஷன் தெரியாதா உங்களுக்கு? மங்காத்தா யாரு போட ஒன்னாலும் ஹீரோங்க நாங்க தான். எங்க போட சொல்லுவா வேணும். வத்தா அம்மால தூக்கி என்ன ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இது? அஜித் கிட்ட வந்து பைக் ஸ்டண்ட் கேட்டுக்கிறீங்க, ஒரு சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க. சொல்லுவா ப்ரோ வேணும். அதெல்லாம் நார்மலா சும்மா ஓட்டும் போதே ஸ்டண்ட் தான் அது. இதுல தூக்கி சொருகுறாரு. உமால எத்தனை பேர் உமால சொருகுறாரு கண்டக்டர்ல. ஒன்ஸ் மோர் தான். அப்போ எல்லாமே படமே மோர் தான். ஃபுல் மோர். இப்போ போவோம் பாருங்க, அடுத்த ஷோ வருவாங்க பாருங்க. உங்க அம்மால தூக்கி சொருவா. உங்க அம்மால அடிக்கிறாருல கட்டா பாருங்க. உங்க அம்மால கொட்ட தெரியும். இப்ப என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே,
இன்னொன்னு டிஎம்கே. சொல்றா சொல்றேன் ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. ஒன்னு டிஎம்கே இவனு ஏடிஎம்கே. அம்மா சிவராணி வீட்டு கல்யாணம் நின்னு போ. 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 ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. நவுருங்கடா, லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கிற மாதிரி நின்னு பேசிக்கிட்டு. ஐயா என்னங்க லாரி சாவி கவரை கொடுத்து எல்லார் வீட்டையும் கவர் பண்ணிட்டேன். ஒண்ணுக்கு 2 கவரா கொடுத்துருக்கேன். அநேகமா கல்ல ஓட்டு உங்களுக்கு தான் விழுன்னு நினைக்கிறேன். ஐயா என்ன புது சட்டத்துக்கு டைலருக்கு அளவு கொடுத்து இல்லையா? அவசரப்படாதீங்க ஐயா. நீங்க கொடுத்த கவர்ல அந்த பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்ப ஓட்டு ஃபுல்லா அந்த பொம்பளைக்கு விழும். நோட்டீஸ் எப்படா மாறிச்சு? இந்த ஏரியால அப்பாவோட கட் அவுட் போஸ்டர் ஒண்ணுமே இல்ல. சொல்றேன் வாப்பா. பெட்ரோல் பங்க் கூட அப்பா பேர்ல இல்லண்ணே. சொல்றேன் வாப்பா. என்னண்ணே ஹாஸ்பிடல் கூட வேற யாரோ பேர்ல இருக்கு. சொல்றேன் வாப்பா. என்னண்ணே ஏதோ குடிசை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சொல்றேன் வாப்பா. அட போப்பா, இதேதான் நீ சொல்லிட்டு இருக்க. A few moments later. அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், ஏழை மக்களை ஏமாத்தி அவங்க வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சு பணம் சம்பாதிச்ச பாவம் தான் உன்னை தண்டிச்சிருச்சுன்னு. இன்னைக்கு காலையில 6 உன் பணம் வேணா ஒண்ணு வேணாண்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. திருந்தி தலை விட்டுறா. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரிய தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதராஜன். நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? சுபையா எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? ஏப்பா ஏன் வேலை என்னோட போட்டோம். நீ உள்ள போய் ஓடிச்சிட்டு அப்புறம் பெட்டியில போறாங்களான்னு பாரு. அங்கிள் மூவ், அங்கிள் மூவ் மூவ் மூவ். ஐயா கேப்ல மாட்டிக்கிச்சு. எஸ் அங்கிள். உன்னை எப்படி டீல் பண்ணணும் எனக்கு தெரியுமா? இந்த கேம் பிடிக்கலையா அங்கிள்? அங்க என்னடா குசு? ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல. இவன் தான் குசு குசு. இதே அங்கிள். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள். அங்கிள் அங்கிள், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லுங்க. கட்சிக்காரங்களா சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. 25 வருஷமா காப்பாற்றின கட்சி குழிவு போட்டு சாப்பிடுறாங்க. அன்பு நல்லா போடாடுறாங்க. அதுக்கு காரணம் ராஜன். அன்புக்கு முதல்ல போர்டாட கற்றுக் கொடுத்தது ராஜன். அந்த ஊர்ல அன்பு வயசு பசங்களுக்கு ராஜன் தான் எம்ஜிஆர், ரஜினி எல்லாமே. ராஜன் போர்டாடுன்னு சொன்னா அன்பு போர்டாடுறான்.